தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் தேர்தல் கமிஷன் மும்மரமாக ஈடுபட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முதலில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இன்று தமிழகம் முழுதும் இந்த பணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தை காட்ட அரசு பஸ் மூலம் மக்களை ஏற்றி செல்வதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பரபரப்பு அறிக்கை வெளியிட்ட அண்ணாமலை முக்கிய வீடியோ ஒன்றையும் ரிலீஸ் செய்துள்ளார். அவரது அறிக்கை, வாக்காளர் தீவிர சிறப்பு சுருக்க முறை திருத்தத்துக்கு எதிர்ப்பு என்ற பெயரில் கோவை சிவானந்தா காலனி பகுதியில் திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் கூட்டம் காட்ட கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருப்பூர் பணிமனையில் இருந்தும் அரசு பஸ்களில் திமுகவினர் ஆட்களை ஏற்றிச் செல்கின்றனர். கோவை மாநகரில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் குறைந்தது 10 அரசு பஸ்கள் திமுக ஆர்ப்பாட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன. திமுகவினரின் இந்த அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் போதிய பஸ் இன்றி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். திமுகவினர் பொய்யான கூட்டம் காட்டி முதல்வர் ஸ்டாலினை ஏமாற்ற சாதாரண மக்களை துன்புறுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற அதிகார அத்துமீறல்களை திமுக உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இந்த பகுதிக்கு மட்டுமா? இந்த பகுதிக்கு